ஏன்னா பேசிக்கலி வந்து நீங்க தானா வெயிட்டை பத்தி கேட்ட என்ன தப்பா கேட்குறேன்னா நீங்க என் வெயிட் கேட்டீங்க நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க உங்க வெயிட் என்ன தமிழ் சினிமா ரசிகர் என்ன ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க வேலை பார்க்காத ஒரே ஒரு பத்திரிகை தான் எல்லா பத்திரிகையும் வந்து யூடியூபரா இருக்காங்க. ஓகே என்ன பேசணும் அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியது இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்களா நான் எந்த தப்பாவும் கேட்கல எல்லாம் வழக்கமா கேட்கறது வெயிட்டை கேட்டா எனக்கு ஒண்ணு ஏன் வெயிட்ட கேட்குறீங்க நான் நடிக்கிறேன் நான் என் வெயிட் அவர் தூக்குனாரு ஒரு சிரமம் நீங்க பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க நான் சொல்றேன் சிரமமா இருந்ததா எப்படி ஏன்னா ஒரு தமிழ் புரியல இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन என்ன இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन நான் கேக்குறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்க நான் சொல்றேன் பூசி மொழி மாதிரி இருக்காங்க என்ன வேண்டினாங்க இங்க குஷ்புல இருந்து சரிதா வளர்க்க போறாங்க அப்படிலாம் சொல்லல நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி நான் உங்கள்கிட்டயே டைரக்டா சொல்றேன் ஓகே சார் அவர் சொல்லி முடிக்கட்டும் நான் பேசுறேன் சொல்லாமா நீங்களும் சொல்லிட்டீங்களா சரி அந்த மீடியா பல எழுதி மீடியா கேள்வி என்ன நீங்க சொல்லி கேள்வி எழுதி கொடுத்தீங்க மீடியாவோட நாங்க எங்க கேமரா முன்னாடி வந்திருக்காங்க நீங்க தான் இந்த மாதிரி இல்ல நீங்க சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும் ஓகே பிஆர் வந்து சொன்னாங்க கௌரி சங்கத்தை கேளுங்க கேட்டாங்க ஒரே நிமிஷம் சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்ல சார் புரியுது கேள்வி நான் பேர் எடுத்தேன் ஓகே நான் இப்ப சொல்லலாம் என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது நான் பேச விடலாமா சார் நான் நீங்க பேச விடல என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் அது பாடி ஷேமிங் நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல நான் பேசுறேன் நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க அதான் டைரக்டரோட சாய்ஸ்ங்க நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு சரி நீங்க நடத்துங்க ஏங்க உட்கார இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க நான் ஏன் வெயிட் நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட நீங்க தான் மரியாதை காமிக்கல ஒரே நிமிஷம் சார் அவர் பேச ஒரே நிமிஷம் நான் ஐ எம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ் இப்படி கத்துறாரு இவ்வளோ தேர் இஸ் நோ வுமன் ஹியர் I am being targeted just because I am a woman நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன் சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்தது அதனால தான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல ஆனா என்ன அது ஒரு மென்டல் ஹெல்த் சார் நான் சொல்றேன் டோன்ட் இன்டரப்ட் மீ நான் சொல்றது every woman has a different body type என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு நான் 0 சைஸ்ல இருக்கணுமா நான் சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார் நீங்க யூ ஆர் நாட் டூயிங் அஸ் a favor ஓகே நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம்
நான் அதை செய்யல. ஏன்னா இது படம் 100 கோடி ரூபா போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவங்க பேச திருப்பி என்ன? ஆமா சார், நான் புரிஞ்சுக்கிற வார்த்தை நீங்க பேட்டி கொடுக்கல, அந்த ரிப்போர்ட்டர் பாராட்டுறீங்கல்ல, அவங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரி, என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? என் வெயிட் உங்களுக்கு அதுதானே உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் அது எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட்ட தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன், அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். Okay sir, please sir, please I am working sir, hard. please sir, please என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that are career oriented. Now I don't want to be a commercial heroine. Okay மூவி பத்தி என்ன okay இல்லமா அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அது எப்படி இன்டர் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming. அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது? எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? என்னோட weight அன்னைக்கு அந்த press என்னோட weight கேட்டாங்க. என்னோட weight இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? அது எனக்கு காமெடியாவே தோணலங்க. ஸ்டாப் நார்மலைசிங் பாடி ஷேமிங். அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவெண்டாவே இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா இருப்பா ஒண்ணு அவங்க சொல்றத கேட்டு அத நீ சொல்லு. நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுவேன்? ஒரு நிமிஷமா இருமா. அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா எல்லாம் இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். அவரோட ஒப்பீனியன். ஆனா அவங்க வெயிட் என்ன, அவங்களை எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னலாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்க தான் படிச்சது. அப்படி ஜஸ்ட் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். படத்தோட கேள்வி இருக்கா? படத்தோட கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? சைலண்ட். படத்தோட கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தை பத்தின கேள்வி எதனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி கேளுமா. அதான் படத்தை பத்தின கேள்வி. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா பேசி நல்லபடியா. ஓகே புரியுது.